வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. பழனிவேல் அவர்கள் இப்போ பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் போன மாதம் சந்தர்நாடி பேத்தேன். அதில் பேசக்குள்ளே மழை வந்துருச்சு, தெளிவாக முடிக்கவில்லை. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சங்கத்தின் அனைவருக்கும் வந்த அனைவருக்கும் சொந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், குரு வாழ்க. எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களும் வாழ்க. நான் சந்திரநாடியை பற்றி பேச வந்திருக்கிறேன். சந்திரநாடி என்பது பிறந்த கால கிரகமும் கோச்சார கிரகமும் பாவக கிரகமும் காரகமும் தசா புத்தியும் கலந்து கொள்வதுதான் சந்திரநாடி. சந்திரநாடி என்பது ஒரு பொதுவான ஒரு தசை. 7ஆம் அதிபதி 6இல் போனாவே திருமணத்துக்கு முன் அவமானம் நடந்திருக்கும். 7ஆம் அதிபதி 8க்கு போனால் திருமணம் நடந்தோடி அவமான திருமணம். திருமண வாழ்க்கை அவமானப்பட்டு தான் கணவருடைய வாழ்க்கை நடந்தாகணும். ஒரு பாவத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போனால் அந்த காரக உறவு 1க்கு 2ஆக நடக்கும். லக்கணாதிபதி 6இன் போனால், லக்கண புள்ளி 6இன் போனாலும் சொந்த ஊரை விட்டு வெளியில தான் போய் அவங்க போனால் நல்லா செல்வாக குடும்பம் நல்லா செல்வாக நடத்த முடியும். 8ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் இருக்கிற இடத்தை விட்டு வேற வீட்டுக்கு வேலை சம்பந்தமாக வெளியில் போனால் சிறப்பாக முடிக்கலாம். சந்திரநாடி பற்றி பேச வந்தது என்றால் லக்கணத்தின் சந்திரன் இருக்கும்போது ஜாதகரை பற்றி தான் கேள்வியாக சொல்லலாம். 2ஆம் இடத்தின் சந்திரன் இருக்கும்போது குடும்பத்தை பற்றி, வருமானத்தை பற்றி, உற்றார் உறவினர் பற்றி கேள்வியாக அமையும். 3ஆம் இடத்தின் சகோதரரை பற்றி, ஒப்பந்தம், டாக்குமெண்ட்டு பற்றி பல விரிவுகளாக சொல்லலாம். 4ஆம் இடத்தின் பாவகங்களுக்கு சொல்லும்போது சந்திரன் இருக்கும்போது வீட்டை பற்றி, முதலீடை பற்றி, தாயை பற்றி, வண்டி வாகனத்தை பற்றி சொல்லலாம். 5ஆம் இடத்தின் சந்திரன் கோச்சார சந்திரன் போகும்போது குழந்தை பற்றியும் காதலை பற்றியும் உற்றார் உறவினர் தாத்தா பாட்டியும் பூர்வீகத்தையும் சொல்லலாம். 6ஆம் இடத்தின் பற்றி வேலை பற்றியும் தொழிலை பற்றியும் கடனை பற்றியும் ஒரு பிரச்சனையை வம்பு வழக்கையே சொல்லலாம். 7ஆம் இடத்தின் எதிராளிகளே சொல்லலாம். பார்ட்னருடைய அது கேள்வி பதிலாக அமையலாம். சொந்த பந்தங்களும் அமையலாம். 8ஆம் இடத்தின் பொழுது இன்சூரன்ஸை பற்றி கேட்கலாம், ஆயுளை பற்றி கேட்கலாம், வம்பு வழக்கை பற்றி கேட்கலாம். 9ஆம் இடத்தின் போகும்போது சந்திரன் தந்தை பற்றி கேள்வியாக அமையும், பூர்வீகத்தை பற்றியும் அமையும், அந்த முதலீடு பங்கு சந்தை பற்றியும் அமையலாம். 10ஆம் இடத்தின் சந்திரன் போகும்போது தொழிலை பற்றியும் கேட்கலாம், முதலீடு பற்றியும் கேட்கலாம். 11ஆம் இடத்தின் அபிலாசைகளை கேட்கலாம், லாபத்தை கேட்கலாம். 12ஆம் இடத்தின் விரயத்தின் கேட்கலாம். சந்திரன் ராகு கேது சேரும்போது சந்திரன் போகும்போது தந்தையாருக்கு கடன் ஏற்படலாம், தந்தையாருக்கு நோயால் ஏற்படலாம், தந்தையாருக்கு வைத்திய செலவு பண்ணலாம். பிள்ளைகளுக்கு, மகனுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு ஒரு செலவு ஏதாவது செய்யலாம், அரசு வகையில் செலவாக சொல்லலாம். சந்திரனோட ராகு கேது போகும்போது அம்மா வகையால் பிரச்சனையை சொல்லலாம். தனக்கென்று ஒரு பொறுப்பை, ஒரு அவமானத்தை தேடிக்கொள்வார் ஜாதகரே. செவ்வாயோடு ராகு கேது சந்திரன் போகும்போது நிலத்தை பற்றி கேட்கலாம், முதலீடை பற்றி கேட்கலாம், வீடு கட்டு நிலையும் கேட்கலாம், வண்டி வாகனத்தை பற்றி கேட்கலாம், அதுக்குண்டான கடனை வாங்க கேட்கலாம். புதனோடு ராகு கேது போகும்போது படிப்பை சம்பந்தமாக கேட்கலாம், கடனுக்காக கேட்கலாம், காளிமனை வாங்குவதற்கு கடனாக கேட்கலாம், நண்பர்களாக கடன் வாங்குவது, மாமனுக்கு கடன் வாங்க பலன் சொல்லலாம், உற்றா உறவினருக்கு பலன் சொல்லலாம். குரு மேல் ராகு கேது போகும்போது கௌரவத்துக்காக, அடமானத்துக்காக, நம்ம வீராப்புக்காக கடன் வாங்கலாம்.
அது சொற்ப தங்க நகைக்காக பணம் கடன் வாங்கலாம், குழந்தைக்காக கடன் வாங்கலாம். சுக்கிரன் மீது ராகு கேது போகும்போது ஆடம்பர செலவு, மனைவிக்காக செலவு, வண்டி வாகனத்துக்கு, சொகுசான வாகனத்துக்கு கடனாக பெறலாம். சொந்த மனைவிக்காக சொகுசான வாழ்க்கைக்காக கடன் வாங்கலாம். சனி மேல் ராகு கேது சந்திரன் போகும்போது தொழிலுக்காக கடன் வாங்கலாம். அந்த பூர்வீக குலதெய்வத்துக்காக கடன் வாங்கலாம். வேலையாட்களுக்காக பிரச்சனையாக கடனை வாங்கலாம். ராகு இது 6ஆம் அதிபதியோட பாதகாதிபதி அஷ்டமாதிபதியோடு சந்திரன் போகும்போது தொழிலுக்காக கடன் வாங்கலாம். சொந்த பந்தங்களுக்கு, எதிரிகளுக்கு, நண்பர்களுக்கு கடன் வாங்கலாம். மாந்தி மேல் ராகு கேது போகும்போது உயிர் பயத்தினாலும் அவமானத்தினாலும் ஊரை விட்டு போகிறதுனாலும் சொல்லலாம், கடன் வாங்கலாம். சந்திரன் ஒரு நிலையை கொண்டு இருப்பதில்லை, நிலையும் தடுமாறி கொண்டு இருப்ப. இந்த உதாரண ஜாதகத்துக்கு போகலாம். இந்த கேள்வி 24ஆம் தேதி 23ஆம் தேதியே நைட்டு ஜாதகம் வந்தது. இது எங்கள் மனைவி தான் வாங்கிட்டு வந்தாங்க ஜாதகம். பஸ்ஸில் வரும்போது 23ஆம் தேதி வந்ததுன்னா கோச்சார் சந்தை இங்கே தான் இருந்தது. சரி காலையில் பார்த்துக்கலான்னு காலையில் பார்த்தேன். கரெக்டாக 12 மணிக்கு மேலே போட்டேன். கோச்சாரத்தில் போட்டேன். கோச்சார் சந்தை லக்கணத்தில் தான் இருந்தது. அந்த லேடிஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால என்னங்க பிரச்சனை, இந்த குரு தசை புத்தி கேது அந்தரம் குரு, அந்த குரு தசை வக்கரமா பாவ மாற்றத்தில் 5ஆம் இடத்துல தான் இருக்குது, தசை நடத்துது. கேள்வி உங்க ஜாதகர் தான் கேள்வி, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, குழந்தையால பிரச்சனையா, கணவரால பிரச்சனையா, ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனையான்னு கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் கணவருக்கு தான் பிரச்சனை. கணவருக்கும் பிரச்சனைக்குள்ள கணவர் தண்ணி அடிச்சுக்கிட்டு நண்பர்களாக சுத்துறாங்க அப்படின்னு. அன்னைக்கு அந்த 24ஆம் தேதி கோச்சார சந்திரன் 8 டிகிரி உத்தராட நட்சத்திரம். அந்த புதனும் அந்த சந்திரனும் புதனும் இருக்குள்ள உங்க கணவர் இன்னொரு தாரத்தோட நட்பாக காதல் இருக்குதான்னு கேட்டேன். எனக்கு அத்தாங்க சந்தேகமா இருக்குது. 50,000 சம்பளம் வாங்குறாருங்க, கோயம்புத்தூர்ல வேலையில் இருக்கிறாரு, என் மேல பாசமே இல்லை அப்படின்னாங்க. இந்த ஜாதகத்துக்கு சனியும் சூரியனும் பரிவர்த்தனை 1-8 பரிவர்த்தனை 1-8 பரிவர்த்தனை. இந்த சந்திரன் கோச்சார சந்திரன் 7ஆம் இடத்தை பார்க்குற கிரகம். 7ஆம் இடத்தை பார்க்குற கிரகம் காரக கிரகம் அவுட் ஆயிடுச்சு. கேள்வி 7ஆம் இடத்தை கணவர் இந்த ராகு 3ஆம் பருவ ராகு பார்த்துருச்சு. ராகு பார்த்து காரக குடம் கெட்டுருச்சு. உங்க கணவர் இன்னொரு இளையத்தாரத்தோட நட்புறவு இருக்குதான்னு கேட்டோன்னா ஆமான்ட்டாங்க. எப்பங்க இது எனக்கு கூட சரியாகும்னு கேட்டாங்க. இந்த ராகு இங்க கிராஸ் ஆனவங்க 3 வருஷம் ஆனவங்க கிராஸ் ஆகும். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு, இன்னொரு பெண் குழந்தை கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு இருக்குதான். இதுல இந்த வக்கரம் அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டுங்க ஐயா. இப்போ இந்த இடத்துல குரு வக்கரமா இருக்கு இல்லைங்களா, இதோட இன்னொரு கிரகம் சேர்ந்து வக்கரமாகாம இருந்துச்சுன்னா அந்த குருவோட பலனை செய்யறது இல்லை. இப்ப குரு இங்க வக்கரமா இருக்கு, கூட ஒரு சுக்கிரனோ ஒரு சனியோ வக்கரம் ஆகாம இருந்தா அந்த குருவோட பலனை முழுசா அனுபவிக்க முடியாது. என்ன சேராம இருந்தா அந்த வக்கரமாயி பலன் நல்லா இருக்கும். அந்த குருவோட பலனை அனுபவிக்க முடியும். இப்ப இல்லைனாலும் பின்னாடி அனுபவிக்க முடியும். ஆனா டோட்டலா அனுபவிக்க முடியாது. என்னன்னா வக்கரத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்து இருக்கக்கூடாது. அது வக்கரமான அளவுதான். இப்போ அப்போ 3மே வக்கரமான அது ஒரு பாதிப்பு கிடையாது. ஆனா யோகத்தை கொடுத்துரும். அதாவது என்னன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்ப என்னோட ஒய்ஃபுக்கு 4 கிரகம் வக்கரங்க ஐயா. 4 கிரகம் வக்கரம். 4 கிரகம் வக்கர திசை எதுவுமே வரல. அடுத்ததா வர்றது ராகு திசை தான். ராகு வக்கரமாய் 18 வருஷம் நடத்துமா. அடுத்தது குரு வக்கரம், சனி வக்கரம். இப்ப இந்த வக்கர திசை எப்படி இருக்கும் அப்படின்னா நேர் ஆப்போசிட்டா இருக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு மேல அவங்க வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். ஏன்னா தொடர்ந்து வக்கரமான திசையே வருது. அதனால ஐயாவும் பார்த்திருக்காரு.
அரசு உத்தியோகத்துக்கு உண்டான நான் இதை வச்சு தான் அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த சுக்கரன் மாந்தி ரொம்ப தொடர்பில் இருந்தால் பாருங்க, அத்தையோட வாழ்க்கை சரியில்லை. அத்தை அப்படிங்கிற உறவும் சரியில்லை, அவங்க வாழ்க்கையும் சரியில்லை. ஆனால் அந்த சுக்கரன் மாந்தி சேர்ந்துருந்தா கண்டிப்பாக அவங்கள நாய் கடிச்சிருக்குது. நாய் கடிச்சிருக்கு. நான் கேட்குற ஜாதகத்தில் சுக்கரன் சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்ட கட்டாயம் நாய் கடிக்கும். நீசம் இல்லைங்க சார், மாந்தியோட ஐயா சுக்கரன் அது ஒரு காரகத்துவம் வருங்க ஐயா, ராகுவோட காரகத்துவம் வரும். ஆமா, அந்த மாந்தியோட சேர்ந்தால் ஐயா இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி நாய்க்கு அதெல்லாம் இருக்கட்டும். நாய்க்கு அதெல்லாம் தான் கடிச்சு வச்சிருது, அவ்வளவுதான். ஏங்க காரணம் என்னன்னா அது 2ஆம் இடம் இல்லையா, ரிஷபம் 2வது இல்லையா, காலபுருஷத்துக்கு 2 இல்லையா, வாய் இல்லையா, அதுதான். அதோட மாந்தி சேரும் போது என்ன ஆகும்னா அந்த கடிக்கிறது அப்படிங்கிறது விஷயம் வரும். இல்ல அது அது உண்மைங்கய்யா. நிறைய ஜாதகத்துல சுக்கரன் மாந்தி தொடர்பு ஏற்பட்டு நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பா அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து திதிசூனிய ராசி வந்து துலாமும் மகரமும். இன்னைக்கு வந்து கேள்வி எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திதி வரும். அந்த திதிக்குண்டான திதிசூனிய ராசி தான் கேள்வி பதிலாக வரும். 7ஆம் இடத்து கேள்வினா இன்னைக்கு நண்பர்கள், பார்ட்னரு, உற்றா உறவினர் கேள்வி தான் வரும். 10ஆம் இடம்னா தொழில் சம்மந்தப்பட்டதான் வரும். ஒரு தினமும் ஒவ்வொரு திதிக்கு திதிசூனியம் வந்து அந்த பாவத்தை காலபுருஷ தத்துவப்படி எடுத்தாலே அந்த பலனை அந்த ஜாதக இந்த கேள்வி தான் சொல்லலாம். இன்னைக்கு வந்து பிரதம திதி. இன்னைக்கு பிரதம திதிக்கு காலபுருஷ தத்துவப்படி 7ம் 10ம் தான் திதிசூனியம். இந்த திதிசூனியம் 7ம் 10ங்கிறது இந்த கேள்வி தான் அமையும். வர ஜாதகமே அப்படிதான் அமையும். ஆமாங்க. 7 இன்னைக்கு கேள்வி என்ன அமைஞ்சது, 7ஆம் இடத்து கேள்வியும் 10ஆம் இடத்து கேள்வி தான் இன்னைக்கு அமைஞ்சது. அதில் தானே வாக்குவாதம் இன்னைக்கு நடந்தது. வக்கரை பற்றி சொல்கிறேன். வக்கர கிரகம் பிறந்த காலத்தின் ஒரு வக்கர கிரகம் வரும்போது கோச்சாரத்தின் அந்த வக்கர கிரகம் வரும்போது தான் அவருக்கு நன்மை செய்யும். 150 நாள் ஒரு கிரகம் வக்கரம் ஆனால், ஒரு கிரகம் வக்கரம் ஆகும்போது 30 நாள் வக்கரம் ஆனாலும் சரி, 40 நாள் வக்கரம் ஆனாலும் சரி, அந்த சென்ற பேஸு தம்மனமாகும். அந்த தம்மனமாகக்குள்ள அவங்களுக்கு வந்து சுப வேலை செய்யக்கூடாது, சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது. ஒரு புயல் ஏந்திரிச்சா புயல் ஏந்திரிக்குள்ள வர திசை வரும். சென்ற பேஸு வரக்குள்ள எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. அதுக்கு தான் தம்பனம். 150 நாள் வந்ததுன்னா 70 நாள் கணக்கு போடக்குள்ள அந்த 70ஆவது நாளும் அந்த 75ஆவது நாளும் வரக்குள்ள அந்த வரவங்க கேள்வியாக வருவாங்க. ஒரு நல்ல வேலை செய்யலாமா, குழந்தை பிறக்க போகலாமா, ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, அந்த புதுசாக வேலை செய்யலாமா, அப்படிலாம் அந்த டைமுக்கு வரக்குள்ள அந்த நேரத்துக்கு எடுக்கக்கூடாது. வக்கரம் ஆவக்குள்ள எடுக்கலாம். அந்த சென்ட்ரு பேஸு கோச்சாரத்தை சென்ட்ரு பேஸ் வரக்குள்ள எடுக்கவே கூடாது. எடுத்தாங்களா செஞ்சாங்களா அந்த தொழில் நாஷ்டம், அந்த விருத்தியே ஆகாது. இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம். இந்த கோச்சார சந்தை 25ஆம் தேதி சாயந்தரமா வந்தாங்க. நடப்பு தசை வந்து ராகு தசை, சூரியன் புத்தி, அந்தரம் வந்து குரு. சந்திரன் வந்து கோச்சார் சந்திரன் வந்து 25 டிகிரியில் வந்து அவுட்டர் நட்சத்திரம் தான் போறாரு. ஜாதகம் கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டு உக்காந்துட்டாரு, கம்முன்னு உக்காந்துட்டாரு. என்னடா 11ஆம் இடத்துக்கு தான் கோச்சாரம் போயிட்டு இருக்குது, காரகம் என்ன ஆகுதுன்னு செவ்வாய்க்காரகம் தான் கேள்வியாக கேட்பான்னு நினச்சிக்கிட்டேன். இந்த சந்திரன் கோச்சார் சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் போதோ அந்த கேள்வியாக எடுக்கலாம். இது பார்க்குற கிரகம் இல்லை. ராகு தசை வந்து ராகு தசை சூரியன் புத்தி
ராகு தசை திரிகோணத்தில் வந்து சனி மாந்தி இருக்குது. இங்கே சூரியன் இது, சூரியன் நீச்சமாக இங்கே பார்க்கக்குள்ள அங்கே இப்போ அங்கே நோட்டில் எழுதிட்டாங்க. நோட்டில் என்ன பண்ணிட்டாங்க, எத்தனை பேர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எல்லாம் நோட்டில் முன்னாடி எழுதிவிட்டாங்க. பின்னாடி பார்த்தா நோட்டில் வரிசை எழுதிக்கிறாங்க. பரிகாரம், திலகோமம் செய்யணும், அமாவாசை விரதம் இருக்கணும், இதெல்லாம் போட்டு எழுதிட்டாங்க. நான் என்ன கேட்டேன், திலகோமம் பண்ணீங்களான்னு கேட்டேன். எல்லாம் 2-3 வருஷம் முன்னாடி பண்ணியாச்சுண்ணா. எனக்கு இப்போ என்ன சொல்கிறேன், கூட பிறந்தவங்க எத்தனை பேர், எனக்கு கல்யாணம் ஆச்சா, எனக்கு குழந்தை எத்தனை பேர், ஆனால் குழந்தை பேர் செவ்வாய் மேலே போகல. எனக்கு கேள்வியா, என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அண்ணன் எப்படி, அண்ணன் மூடி எப்படி, அக்கா எப்படி, நான் சொல்லியாச்சு. 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல சந்திரன் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, உனக்கு அவமான கல்யாணம் தான் ஆயிருக்கும் அப்படின்னு. ஆமாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அவமானம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நேற்று ஆஸ்பத்திரிக்கு போனேன், எனக்கு விந்தணுக்கு குறைபாடுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. விந்தணுக்கு குறைபாடு 5ஆம் அதிபதி, கோச்சார கேது வந்து 17 டிகிரி, சந்திரன் 18 டிகிரி. இங்க வந்து அந்த நோட்ல என்ன, இந்த 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 இதுக்கு சனி வந்து 3ஆம் பார்வையா பாக்குதா, சனியை பாக்குது, மாந்தியை பாக்குது, இந்த சூரியன் பாக்குது, புத்தியும் சூரியன் வந்து ராகு திரிகோணத்துல இணையுது, 1, 5, 9 இணையுது. இணைக்குள்ள நீ திலகோமம் பண்ணு, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணு, உன் டாக்டருக்கு என்ன சொன்னாங்களோ அடுத்து 3 மாசத்துல உனக்கு குழந்தை பிறகுதா இல்லையான்னு பாருன்னு. யாருமே சொல்லணும்ண்ணா, திலகோமம் யாருமே தெரியலண்ணா, அவன் நோட்ல எழுதி வச்சுக்கிறாங்க பாரு, திலகோமம் பண்ணா அம்மாசைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. நீ திலகோமம் பண்ணிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு சிவன் கோயிலில் போய் 27 முறை மாசம் மாசம் சுத்து, அடுத்து நீ 3 மாசத்துல கரு வருதா இல்லையான்னு சொல்லுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுதான் சந்தன நாடிகளுக்கு. இன்னும் நிறைய ஜாதகம் இருக்குது, டைம் எல்லாம் மாசம் மாசம் விரிவுபடுத்திக்கலாம். என்னங்க, என்னுடைய பேர் வாழப்பாடி பக்கத்தில் மேட்டுப்பட்டி, என் பேர் பழனிவேல். ஃபோன் நம்பர் வந்து 780 69 67 470. வாய்ப்பு அனைத்து கொடுத்ததற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கண்ணா. இது இன்னொரு விஷயம், ஒரு கிரகம் தனக்கு 2வது வீட்டில் இருந்ததுன்னா அதோட வளர்ச்சியை மட்டுப்படுத்தும். சரி, அதே மாதிரி சஷ்டாங்கமாக தசாபுத்தி நடக்கக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா 6, 8. ஸோ 6, 8 வேலை செய்யும் போது தசை வேலை செய்யாத, புத்தி மட்டும்தான் வேலை செய்யும்.